ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அவதார் தி லாஸ்ட் எலிமெண்ட் சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் 3. போன எபிசோடில் நம்ம ஃபயர்லாட் ஓசையை பார்த்துருப்போம். அவர் தான் சீரிஸோட மெயினான வில்லனு. அவருக்கு நம்ம ஆங்கருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம ஆங்கை தேடி அவர் என்ன பண்ண போகிறாரு, இதுக்கப்புறம் நம்ம ஆங்குக்கு வர போகிற பிரச்சனை என்ன, ஜூக்கும் கமாண்டர் சேர்ந்து நம்ம ஆங்கை பிடிப்பாங்களா மாட்டாங்களா, இதை நோக்கி தான் இந்த எபிசோட் 3 இருக்க போகுது. ஸோ வளவலன்னு போய் டைம் பண்ணாமல் ஸ்டேட் வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட் 3 ஒமோஷோ. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஃபயர் நேஷன் தான் வைப்பாங்க. பார்த்தா ஃபயர் நேஷன்லையுமே சில மக்கள் இருப்பாங்க. இவங்களுக்குலாம் ஃபயர்லாட் ஓசாய் மேலே ஒரு கோவம் இருக்கும். ஏன்னா ஃபயர்லாட் ஓசாய் நிறைய மக்களை போத்துறதுக்கு தான் கூட்டு போயிருப்பார்ல. அப்போ இவங்களோட அப்பா அம்மா நிறைய பேர் அந்த போரில் இறந்து போயிருப்பாங்க. அதனால அவங்க பசங்க எல்லாரும் கோவமாக இருக்கும். அவர் என்னது அரசராக கூட இருக்கலாம். நம்ம அப்பா அம்மா கூட்டு போய் போரில் சாவடிச்சிட்டாரு, அவர் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களும் அவர் கொள்ள பிளான் பண்ணுவாங்க. கரெக்டாக ஃபயர்லாட் ஓசாய் தனியாக இருக்கிறவங்க பார்த்து இவங்க அவரை பார்க்க போவாங்க. பட் ஃபயர்லாட் ஓசாய் இவங்க வர ஈஸியாக கண்டுச்சிடுவார். அவங்க ஆட்களை வச்சு அவங்க சுற்றி வச்சுருவாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு கோவம் வருது. பட் இருந்தாலும் பயப்படாமல் அவர்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. ஃபயர்லாட் ஓசாய், நீ இந்த உலகத்தை ஆட்சி பண்ண நினைக்கலாம், நம்ம ஃபயர் நேஷன் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கலாம், பட் நீ ஒரு நம்பிக்கை துரோகி, நிறைய மக்களை அப்போவே சாகடிச்சிட்டு இருக்க. எங்கள் அப்பா அம்மா நீ தான் கொண்டு சொல்கிறப்ப என்னது நான் தான் கொண்டனா, நான் உங்கள் எல்லாருக்கும் நல்லதானே பண்ணியிருக்கேன். இந்த உலகம் ஃபுல்லாக நம்ம மக்கள் தான் இருக்காங்க. நீங்கள் எனக்கு வழிபடுன்னு சொல்கிறப்ப இல்லை நீ ஒரு கொலகாரன், நீ நாட்டு மக்களோட அமைதியை கெடுத்துட்ருக்க, உன்னை அழிக்க அவதார் கண்டிப்பாக வருவான், அவன் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறான், இந்த உலகத்துக்கு சமநிலை கொண்டு வர போகிறான்னு சொல்கிறப்ப ஃபயர்லாட் ஓசைக்கு சமக்கடு போயிடுச்சு. நெருப்பை வச்சு அவங்கள சாகடிச்சிடாரு. அப்போ தான் கரெக்டாக அவங்க ஒரு பொண்ணு வருவா. இவளோட பேர் அசுலா, ஃபயர்லாட் ஓசாயோட பொண்ணு. அதாவது ஜூக்கோட கூட பிறந்தங்கச்சி. அந்த கமாண்டோ லெட்டர் எழுதிருப்பார்ல, அதை அசுலா கிட்ட காமிப்பாரு. பாரு உங்கள் அண்ணன் உடம்பு தலைமை சரியாயிட்டான். அவதார் அவள் கண்டுபிடிச்சான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு கச்சியமாக இருக்குது. சொல்லப்போனால் அண்ணனுக்கு தங்கச்சிக்கு ஆகவே ஆகாது, அவன் எப்படி என்னோட பெரிய ஆளாக மாறணும்னு சொல்லிட்டு அவளுக்கு லைட்டாக ஒரு கோவம் இருக்கும். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஆங்கி கட்டாராய் காமிப்பாங்க. கட்டாரை ஆற்றுக்கிட்டு நின்று அவங்க பாட்டு கொடுத்துருப்பாங்க ஸ்கூலு, அதை வச்சு வாட்டர் பிடிங்கன்னு கற்றுட்ருப்பா. பட் அவளால் ஒழுங்காக ஃபோக்கஸே பண்ண முடியாது. தண்ணி மேலே வரும் பட் சதுரிடும். அப்போ தான் ஆங் சொல்லுவான், இங்கே பாரு உன் மனசுக்குள்ள சில கஷ்டங்களாக இருக்கும், அதெல்லாம் மறந்துட்டு மனசை ஒருநிலைப்படுத்து, அப்போனா தான் உன்னோட ஒழுங்காக பண்ண முடியும்னு சொல்கிறப்ப இவ்வளோ சேர்ந்து கண்ணை முடிக்கிறா. மனசை ஒருநிலைப்படுத்தி வாட்டர் பெண்டிங் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆங் சொன்ன மாதிரியே நல்லா வாட்டரில் பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. பட் திரும்ப அவளுக்கு அந்த பழைய விஷயங்கள் ஞாபகம் வருது. ஃபயர் நேஷன்காரங்களும் வந்து இவங்க அம்மா கொண்டிருப்பாங்களே, அந்த விஷயம் ஞாபகம் வந்துடும். திரும்ப அந்த வாட்டரில் கீழே விட்டுருவா. லைட்டாக கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருப்பா. சரி நம்ம இதை பற்றி கவலைப்பட தேவையில்ல, வா இங்கேருந்து கிளம்பி போவோம்னு சொல்லி எல்லோரும் ஜாலியாக அங்கே கிளம்பி போவாங்க. இப்போ இங்கேருந்து நாத்தன் வாட்டர் டைப் தான் போகிறதா இருக்காங்க. எல்லோரும் ஜாலியாக ஆப்பமலை போயிட்டு இருக்கிறப்ப திரும்ப மேங்க ஒரு விஷயத்தை பார்ப்பான். பார்த்தா காற்றுல ஒரு பை பறக்கிற மாதிரி தெரியுது. யூஸ்வலாக ஏர் பண்ணுறசால தான் இந்த மாதிரி பறக்க முடியும். அங்கே பாருங்கள் வேறு ஏர் பண்டர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அங்கே ஏர் பண்டர் சொல்லியோட இருப்பாங்க. நம்ம அங்கே தான் போகிறோம்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கே போவாங்க. இவங்க போகிற அந்த இடம் தான் ஒமோஷுங்கிற கிங்டம். இது ஒரு ரெட் கிங்டம். சொல்லப்போனால் ஃபயர் நேஷனால் இங்கே வந்திருக்க முடியாது. ஏன்னா ரெட் கிங்டம் வருது அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும், யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. இந்த இடத்துக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படியாவது கஷ்டப்பட்டு உள்ளே போகணும்னு சொல்லிட்டு ஆங்கில் வெளியே நின்றுருப்பாங்க. அப்போ கரெக்டாக ஜெட்னு ஒருத்தங்க இருப்பான். அவங்க ஆங்கை பார்த்து கண்டுபிடிச்சிட்றான். ஆமாம் நீங்கள் என்ன வேற ஒரு காரங்களா, உங்களை பார்த்து ஈஸி கண்டுபிடிச்சிடாங்கன்னு சொல்கிறப்ப ஆங்கு பய ஆரம்பிச்சிருது. பார்த்து அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தன் வேற ஒரு சேர்ந்தவன் போல். காவலாளிகளை அவனை அப்படியே அடித்து பறக்க விட்ருவாங்க. இதை பார்த்து அவங்களுக்கு பய ஆரம்பிச்சிருச்சு. ப்ளீஸ் உன்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா, நாங்கள் எப்படியாவது உள்ளே போகணும்னு சொல்கிறப்ப அவள் அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு வண்டி வச்சுருப்பான். அதுக்குள்ளே ஆங்க ஒளி வச்சுக்கிறான். தென் நம்ம கட்டாரை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு காவலாளிகிட்ட போய் சொல்கிறான், இவனோட மனைவி அறுவடை பண்ணி விற்கிறதுக்கு கொண்டு போயிட்டுருக்கேன், பின்னாடி இருக்கிறதே மச்சான் அவர் ஒரு ஊமை, வாய் பேச முடியாது, நாங்கள் உள்ளே போடாமல் கேட்குறப்ப காவலாளி சந்தேகம் வராது. சரி உள்ளே போங்கன்னு இவங்க நல்லா பண்ணிடுவாங்க. எப்படியோ அவங்க ஒரு வழி சேஃபாக அந்த ஒமோஷுங்கிற கிங்டம் போயிடுவாங்க. அந்த இடமே பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா ஹெட் பெண்டிங்லேயே எல்லாரையும் பண்ணுவாங்க. நம்ம ஆங்க அதை பார்த்துட்டு இருப்பான். அப்போ வானத்தில் ஏதோ ஒரு பையன் பறந்த மாதிரி இருந்துச்சுல, இவன் தான் இந்த ஏர் பெண்டிங் பையன், அவனை பார்க்க போவான்னு பார்த்தா அவன் ஏர் பண்டர்லாம் கிடையாது. அவங்ககிட்ட ஒரு கிளைடர் இருக்கும், அதை எடுத்து பறந்துட்டு இருந்தான். நீ ஏர் பண்டர் கிடையாதா, இதை வச்சு எப்படி பறந்தான்னு கேட்குறப்ப டம்னு ஒரு சவுண்ட் கேட்குது. பார்த்தா வானத்துலேருந்து குண்டுமலையே புழிஞ்சிட்டு இருக்கும். அந்த கால் நடக்க முடியாத பையன் இருக்கால, அவனோட அப்பா அங்கே தான் இருப்பார், அவளோட பேர் சாய். எல்லாருமே அந்த குண்டு வெடிப்பில் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. நம்ம ஆங்க அவனோட ஏர் பெண்டிங் யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் காப்பாற்றிடுறான். தென் சேஃபாக அந்த சாயோட வீட்டுக்கு போகிறான். ஆமாம் இப்போ மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, யார் குண்டு போட்டால் கேட்குறப்ப எல்லாம் ஃபயர் நேஷன்காரங்க தான். அவங்களால அந்த பாதுகாப்பு தாண்டி உள்ளே வர முடியல, இதனால் வானத்துலேருந்து குண்டுமலை பொழிகிறாங்க. இவங்க அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்கிறப்ப இவனுக்கு அதை பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். அந்த சாயோட வீடு பார்க்க அட்வான்ஸாக இருக்குது. ஆக்சுவலி இந்த சாய் ஒரு சயின்டிஸ்ட்டு, இவருக்கு சில வெப்பனும் பண்ண தெரியும். இந்த ஒமோஷுங்கிற கிங்டம் இருக்குல்ல, இங்கே ராஜா இருக்கார், அவருக்கு தேவையான வெப்பன் மிஷினில் இவரை தயாரிச்சு தருவார். இதை பார்த்து இவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடு விட்டு வெளியே வருவான். பார்த்து அந்த இடமே நாசமாக இருக்கும், நிறைய மக்கள் அதனால் காயப்பட்டிருப்பாங்க. இதை பார்த்து ஆங்க ரொம்ப கஷ்டமாயிரும். நான் தான் அவதார், இங்கே இருக்க மக்களை காப்பாற்றது ஏன் பொறுப்பு தான்,
இருப்பான். இவங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு நான் தான் காரணம் சொல்லிட்டு ஆங் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிப்பான். இதை பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹே ஆங், இல்லை ஓன் தப்புன்னு கிடையாது, நீயே தெரியாதனமா கடலில் மாட்டிக்கிட்ட, இல்லை ஓன் தப்புன்னு இருக்கு, நம்ம கொஞ்ச நாளைக்கு இங்கேயே தங்கோன்னு சொல்லிட்டு அந்த சாய் இருக்கார்ல அவர் வீட்லேயே தங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த சாயோட பையன் இருக்கார்ல அவனுக்கு கிளைடரில் பறக்கணும் ஆசையாக இருக்கும். இவங்க ஊர்லேயே சின்னதாக ஒரு மலைப்பகுதி இருக்குது, அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டே இருப்பான். பட் எதாச்சும் அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது, அங்கெல்லாம் போகக்கூட சொல்லிட்டே இருப்பார். பட் நம்ம அங்கே கூப்பிட்டு இவங்க போகிறதா இருப்பான். அதே நேரத்தில் இந்த பக்கம் ஜூக்கோ காமிப்பாங்க. ஜூக்கோ கமாண்டர் சேர்ந்து ஆங்க தேர்தா இருக்காங்களே, பட் இப்போ அவன் எங்கே போயிருப்பான், எங்கே இருப்பதும் தெரியாது. கூடிய சீக்கிரத்தில் ஆட்களை வச்சு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் ஆட்களை திட்டிகிட்டு இருப்பான். பட் ஜூக்கோக்கு இந்த கமாண்டோட இருந்து வேலை பார்க்கறது பிடிக்காது. அவனுக்கு அவன் மட்டும் தனியாக இருக்கணும், அவன் மட்டும் அவதாரம் பிடிக்கணும், இதான் அவன் நிலைமையாக இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கமாண்டர் திரும்ப நம்ம ஜூக்கோ கூப்பிடுவார். பார்த்தா ஒமோஷனுங்கிற இடத்த கை காமிச்சு இங்கே ஆட்கள் சில பேர் இருக்காங்க, அவங்க அங்கே ஒரு ஏர்பண்டர் பார்த்துருக்காங்க. ஸோ அப்படின்னா அவதார் அங்கே தான் இருப்பான். பட் ஒமோஸ்குள்ளே போகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா ஒமோஷோ நம்ம எதிர்நாடு, நம்மளால் அங்கே போகவே முடியாது. சரி, ஆட்கள் 2 பேரை மார்வல்ஸ் மட்டும் உள்ள அனுப்பலான் இருக்கேன், அவங்கள வச்சு அவதார் பிடிக்கிறேன்னு சொல்கிறப்ப உங்கள் ஆட்கள் 2 பேர் தேவையில்ல, நானும் அங்கிள் ஐரோ மட்டும் போகிறோம், நாங்கள் போய் பிடிச்சிக்கிறோன்னு சொல்கிறப்ப அவனும் சேர்ந்து விட்டுறேன். இப்போ அங்கிள் ஐரோவும் நம்ம ஜூக்கோ சேர்ந்து ஒமோஷோ கிங்டம் போயிட்டுருக்காங்க. கட் பண்ண இந்த பக்கம் கட்டாரா காமிப்பாங்க. கட்டாரா முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் படி கற்றுக்கலாம் பாப்பா, பட் அவளால் ஒழுங்காக பண்ணவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அவளும் வாட்டர் படி லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அந்த சாயங்கிற அப்பா இருக்கார்ல அவர் யாருக்கும் தெரியாமல் நைஸாக இங்கே கிளம்பி போகிற மாதிரி தெரியுது. இவ்வளோ அவருக்கே தெரியாமல் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கா. பார்த்தா அவர் யாரோ ஒருத்தர்கிட்ட தனியாக பேசுகிற மாதிரி தெரியுது. அந்த ஆள் பார்க்கறதுக்கு ஃபைனான்ஷியல்கார மாதிரி இருக்கான். இதை பார்த்து இவளுக்கு கோவம் வருது. இந்த சாயங்கிறப்ப யார்ட்டு துரோகம் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவ ஏற்றி கேட்கலன்னு போகிறா. அப்போ ஒரு கை வந்து கட்டாராவை பிடிச்சிக்குது. பார்த்து அந்த ஜெட்னு ஒரு பையன் இருக்கால அவன் அங்கே வந்துருப்பான். ஹே, நீ இங்கேருந்து போகாத, போன உனத்தான் பிரச்சனை, எல்லாத்தையும் இங்கேருந்து பாருன்னு சொல்கிறப்ப கட்டாரா கொண்டு புரியல. இவர் எதுக்கு அந்த ஆளை பார்க்குறான்னு பார்த்தா இது ஒரு துரோகி, எர்த் கிங்டம்லேயே இருந்து ஃபைனான்ஸ் வேலை பார்க்குறாரு, இவர் அந்த ஊருக்கு வெப்பெல்லாம் செஞ்சு கொடுக்குறாருன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து கட்டாராக்கு ஒரு மாதிரி இருக்கும். தென் சாய் போனதுக்கப்புறம் அந்த ஃபைனான்ஷியல்காரன் விட மாட்டேன், என் குடும்பத்தை கொண்டு வந்து ஃபைனான்ஷியல்கார தான், அவனை கொல்ல விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ளே ஃபாலோ பண்ணிட்டு போவான். பட் பார்த்தா அந்த ஃபைனான்ஷியல்காரன் கூட 2 பேரை கூட்டி வந்திருப்பான். இவங்க 3 பேர் சேர்ந்து 2 பேரும் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. கட்டாரா வாட்டர் பண்ணிங்க வச்சு அவங்க அடிக்க ட்ரை பண்ணுவா. பட் அவங்க 3 பேர் இவங்க 2 பேரும் அடிச்சு போட்டுருவாங்க. அப்போ தான் ஜெட்டு ஒரு சவுண்ட் கொடுக்க ஆரம்பிப்பான். பார்த்தா அங்கே இன்னும் 3 பசங்க வருவாங்க. என்ன உனக்கு மட்டும் ஆள் இருக்கா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறப்ப 3 பேர் வருவாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்தா இவங்க 3 பேர் பழம் தட்டிடுவாங்க. அவ்வளோதான், ஆளோட சாப்டர் முடிஞ்சு போச்சு. சூப்பராக அந்த ஃபைனான்ஷியல்காரங்களும் அடிச்சு போட்டாங்க. இதை பற்றி கட்டாராக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். தென் அதுக்கடுத்து கட்டாரா ஜெட்டோட பழக ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலாக ஜெட்லார் சேர்ந்து ஒரு புரட்சி குரூப் மாதிரி ஃபைனான்ஷியல்காரங்க தான் குடும்பத்தை கொண்டாங்க, அவங்கள அடிச்சு திருன்னு சொல்லிட்டு ஒரு வரியில் இருப்பாங்க. இதை பார்த்து கட்டாராக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். இவ ஜெட் கூட பழக ஆரம்பிக்கிறா. இங்கே அப்படியே கட் பண்ண ஆங்க காமிப்பாங்க. அந்த வீட்டில் நடக்க முடியாத பையன் இருப்பார்ல அவங்க கூட சேர்ந்த கிளைடரில் 2 பேரும் பறந்துட்டு இருப்பாங்க. நேற்று அந்த அப்பா ஒரு குகைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார்ல, பட் அதையும் தாண்டி இவங்க 2 பேரும் இந்த குகைக்கு போயிருப்பாங்க. அந்த குகையை பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அங்கே சில வெடிமருந்து, சில வெடிகுண்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். இதை பார்த்து இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அப்படின்னா ஃபைனான்ஷியல்காரங்க இவங்களோட தாக்குதல் பண்ணுறாங்களே, அவங்க இங்கே தான் பண்ணுறாங்களா, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அதை பார்த்துட்டே இருப்பாங்களா. அப்போ தான் ஆங் அங்கே துணியை பார்ப்பான். இதை பார்த்து ஆங்க் ஒரு விஷயம் புரியுது. ஹே, இந்த ஊர் இவ்வளோ நாள் தாக்குதல் பண்ணாங்களே, அவங்க ஃபைனான்ஷியல்காரங்க கிடையாது, வேற ஒருத்தன்னு சொல்கிறப்ப அந்த பையனுக்கும் ஒன்றும் புரியல. கட் பண்ண இந்த பக்கம் கட்டாரா காமிப்பாங்க. கட்டாரா அந்த ஜெட் கூட ஜாலியாக பழக ஆரம்பிக்கிறா. சொல்லப்போனால் அந்த ஜெட்டு கட்டாராவை நல்லா மயக்க வச்சிருப்பான். அவன் சொல்கிறல கேட்குற மாதிரி அந்தளவுக்கு நல்லா பேசியிருப்பான். இதை பார்த்து கட்டாராக்கு ஒரு மாதிரி இருக்கும். தென் கட்டாராக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணுவான். அந்த மோட்டிவேஷனை வச்சு இப்போ வாட்டர் பெட்டிங் பண்ணி பார்ப்பா, அவளால் நல்லாவே பண்ண முடியும். ஸோ போப்போ இவளுக்கு ஜெட்டை கொஞ்சம் பிடிச்சி போச்சு. கட் பண்ண இந்த பக்கம் அசுலாவை காமிப்பாங்க, அதாவது ஜூக்கோட தங்கச்சி. இவளுக்கு அவங்க அண்ணனை பார்த்து சமகடு போயிடும். அவன் மட்டும் அவதார பிடிச்சா அவ்வளோதான், நம்ம அப்பா கிட்ட நமக்கு பேரே இருக்காது, நம்ம தான் அடுத்து ஃபயலாட் ஆகணும், நம்ம தான் இந்த நாட்டுக்கு அரசியாக மாறினாலும் என்ன இருக்கும். அவள் கூட 2 ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஒருத்தி பேருமே இன்னொருத்தி பேர் டைலி. இந்த மேங்கிற பொண்ணு நம்ம ஜூக்கோட மாமா பொண்ணு. சொல்லப்போனால் இவளுக்கு ஜூக்கமான ஒரு லவ் இருக்கும். அந்த லவ்வில் அசலா கிட்டே அவங்க அண்ணனை பற்றி பெருமை பேசுவாளா. இதை பார்த்து அசலாக்கு செம்ம கடு போயிடுது. ஜூக்கோ நான் விடவே மாட்டேன், அவனுக்கு மட்டும் நான் தான் அவதார பிடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கா. பார்த்தா அந்த கமாண்டுக்கு லெட்டர் எழுதி, இங்கே பாருங்கள், நீங்கள் ஜூக்கோட கூட இருக்கணும், அந்த அவதார் நான் தான் பிடிக்கணும், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், அப்படி ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கும், அதுக்கு நான் கேரண்டி சொல்கிறப்ப அந்த கமாண்டுக்கு என்ன செய்யணும் தெரில. அவனும் எல்லாத்துக்கும் சரி சரின்னு இருக்கான். கட் பண்ண இந்த பக்கம் ஆங் கட்டாரா சோக்கா இருக்காங்களே அவங்களுக்கு காமிக்கிறாங்க. ஆங் ரொம்பவும் கோவத்தில் இந்த வீட்டுக்கு வருவான். ஏன்னா வந்து குகைக்கு போயிருப்பால, அங்கே வெடிகுண்டுலாம் பார்த்துருப்பான். அதே இடத்துல ஒரு துணியை பார்த்துருப்பான். ஆக்சுவலாக இதே சேம் துணியை அவன் ஜெட்டோட ஒரு வண்டியில் வந்தால
அதுலேயும் பார்த்துருப்பான். ஸோ அப்போனா அங்கேருந்து வெடிகுண்டு போகிறது ஜெட் தான். நம்ம நினைக்கிறோம் ஜெட் நல்லவன் கிடையாது, அவன் கெட்டவன். அவன் வந்து அந்த ஊரில் இருக்கிற மக்கள் காயப்படுறது காரணம் சொல்கிறப்ப இதை கட்டார் நம்ப மாட்டா. ஏன்னா கட்டாராக தான் இப்போ ஜெட்டோட நல்லா பழகிருப்பாள். நீங்கள் சொல்கிறது போய் இங்கே இந்த சாய்ங்கிற சயின்டிஸ்ட் இருக்கார்ல, அவரை தப்பானவர் ஃபைனன்ஷியன்காரங்களோட தொடர்பு வச்சிருக்காரு. அதை என்னால் ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும். நீங்கள் நினைக்கிறப்ப ஜெட் ஒன்றும் கெட்டவன் கிடையாது, நான் ஜெட்டை கூட்டியாருன்னு சொல்லிட்டு இவன் ஜெட்டை பக்கம் போயிட்டுருப்பா. கரெக்டாக அதே மார்க்கெட்டுக்கு தான் நம்ம சூக்கோ அங்கே கிளைரோ இருக்காங்களே, அவங்க மார்வேஷன் மட்டும் வந்திருப்பாங்க. அவதாரங்க தேடிட்டு இருக்கிறப்ப கட்டாராவை பார்த்துருவாங்க. ஸோ இவ்வளோ ஃபாலோ பண்ணால் அவதாரங்க தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு கட்டாராவை ஃபாலோ பண்ண வைப்பாங்க. கட்டார ஜெட்டை பார்த்து, ஹே ஜெட் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வா ஆங் ஒன்று தப்பாக நினச்சிட்டு இருக்கான், நீ நல்லவனு ப்ரூவ் பண்ணு சொல்கிறப்ப எங்களால் வர முடியாது, நாங்கள் இப்போ ஒரு மிஷனில் இருக்கோன்னு சொல்கிறப்ப இவன் என்னென்னு கேட்பா. பார்த்தா சாயங்க சயின்டிஸ்ட் இருக்கார்ல, இவர் ஒரு துரோகி, இவர் கொன்னையானு சொல்லிட்டு அவர் சூக்கேஸ் கொண்டு வந்துட்டு இருப்பாரு. அப்போ இவாள் ஒருத்தன் போய் அந்த இடிச்சிருவான். அவர் சூக்கேஸுக்கு பதிலாக வேறு சூக்கேஸை கொடுத்துருவான். அந்த சூக்கேஸில் பாம்பு இருக்குது, நாங்கள் நினச்சா அந்த பாம்பு அடிக்க முடியும். அந்த சாயி இப்போ அரசரை தான் பார்க்க போகிறான். அரசரை முன்னாடி வச்சு அவனை கொல்ல போகிறோம். அரசர் சாகட்டும், எங்கள் குடும்ப சத்தப்போ அவர் தான் அரசராக இருந்தார், அவரை கொல்ல போகிறோன்னு இருக்கிறப்ப இதை பார்த்து கட்டாராக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ ஆங் சொன்னது உண்மை தான், நீங்கள் கெட்டவங்க தானா, இன்கேஸ் இந்த பாம்பு முடிச்சா நிறைய அப்பாவி மக்கள் சாவாங்களே, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதை பண்ணாதுன்னு சொல்கிறப்ப அப்பாவி மக்கள் செத்து எனக்கு என்ன, அந்த துரோகி சாகணும், அவனுக்கு கொல்லாம விட மாட்டேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து கட்டாராக்கு வந்து வருது. நான் உன்னை போய் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ உன்னை போய் தெரியுது, நான் ஆங்கை வச்சு தடுத்து தீருவேன்னு சொல்லிட்டு இவன் வேகமாக ஆங்க பார்க்க போகிறா. ஆங் நீங்கள் சொன்னது கரெக்டு தான், அந்த ஜெட்டு சாயோட சூக்கேஸில் பாம்பு வச்சுருக்கான், அவர் இப்போ அரசரை பார்க்க போயிட்டுருக்காரு. இன்கேஸ் அந்த பாம்பு முடிச்சா அரசோட சேர்ந்து நிறைய பேர் செத்து போயிடுவாங்க, வாங்க போய் தடுத்து நிறுத்துவோன்னு சொல்கிறப்ப ஆங்கு சேர்ந்து வெளியே வந்துட்டுருக்கான். அப்போ தான் கரெக்டாக ஒரு நெருப்பம் தாக்குது. பார்த்தா சூக்கு தான் வந்திருப்பான். அவத்தார் உன்னை சும்மாட மாட்டேன், உனக்கு ஒன்றே திருன்னு சொல்லிட்டு திரும்ப சரணப்பட வந்துட்டான். அவன் அங்கிள் தான் வாரிங்களா தருவார், டே சூக்கோ இது எதிரோட இடம், இங்கே ஃபயர் அதிகம் யூஸ் பண்ணாத, அப்புறம் நீ மாட்டிக்கன்னு சொல்கிறப்ப யூனிசன் சடப்பட தான் இருக்கான். ஆங்கும் மற்ற 2 பேரை பார்த்து சீக்கிரம் நீங்கள் 2 அரண்மனைக்கு போங்க, நான் எங்கூட சண்டை போடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஆங்குக்கு சூக்கு சண்டை ஆரம்பிக்குது. ஆங் முடிஞ்ச அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணி பார்க்குறான். பட் சூக்கு நெருப்பாச்சே, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நெருப்பு வச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் இவங்க 2 பேரும் ஒமோஷி கிங்டம் போகணும். பார்த்தாங்க நிறைய சறுக்கு பட்டி மாதிரி இருக்கும், எது நீங்கள் யூஸ் பண்ணி இங்கேருந்து ஃபுட் எல்லாத்தையும் அரண்மனைக்கு அனுப்புவாங்க, நம்மளால் ஏறி உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டு இவங்க இந்த பாக்ஸ் ஏறி உட்காந்துக்குவாங்க. எப்படியோ ஒரு வழியாக ஒமோஷி கிங்டம் போயிடுவாங்க. அங்கே போய் சாயும் பார்த்துருவாங்க. சாய் சூக்கேஸ் எடுத்துகிட்டு அரசர் பக்கத்தில் போவான். கரெக்டாக பக்கத்தில் இருக்கிற மரத்தில் அந்த ஜெட்டோட ஆள் ஒருத்தர் இருப்பான். அவள் வில்லில் நெருப்பில் வச்சுருப்பான். இன்கேஸ் அந்த சூக்கேஸை குறி வச்சு அடித்தானா சூக்கேஸ் அடிச்சிடும். அது கூடவே சேர்ந்து அரசர் செத்து போயிடுவார். எப்படியாவது காப்பாற்றானு சொல்லிட்டு வாட்டர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிப்பா. கரெக்டாக அந்த வீடு பக்கத்தில் வரப்ப நெருப்பை சனைச்சிருவா. எப்படி ஒரு சாய் தப்பிச்சிட்டாரு, அரசர் தப்பிச்சிட்டாரு. இப்போ தான் கட்டாராக்கு உயிரை அந்த மாதிரி இருக்குது. கட் பண்ணால் இந்த பக்கம் சூக்கோவே ஆங்கேங்க வைப்பாங்க. 2 பேரும் செம்மையாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. சூக்கோ அங்கே கடையில் எரிச்சிட்டு இருப்பான். இது அங்கே இருக்க எத்தனை நாட்கள்லாம் பார்த்துருவாங்க. ஹே ஃபயர் நேஷன் சேர்ந்த ஒருத்தங்க ஊரில் இருக்கான், இவனை பிடிச்சி திருன்னு சொல்லிட்டு சூக்கோ தேட ஆரம்பிப்பாங்க. இந்த பக்கம் ஆங்கு அந்த கடலை எரிஞ்சிட்டு இருக்கும்ல, ஆளுக்கு நெருப்பில் அணைஞ்சிட்டு இருப்பான். இதை அங்கிள் ஐரா பார்த்துருவாரு. இன்கேஸ் சூக்கோ மட்டும் எத்தனை மாட்டிட்டான், அவனுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். அவனை எப்படியாவது இங்கேருந்து காப்பாற்றேன்னு சொல்லிட்டு சூக்கோ வந்து அனுப்பிடுவார். தென் இவர் ஃபயர் பண்ணி யூஸ் பண்ணி நான் தான் ஃபயர் பண்ணார் முடிஞ்சேன்னு பிடிங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கே தெரிச்சு விட்டு போயிடுவார். ஜூக்கோ எப்படியாவது இங்கேருந்து வெளியே போய் சொல்லிடுவார். ஜூக்கோ அவதாரை பிடிக்காம அந்த ஒமஷை விட்டு வெளியே வந்துடுவான். இங்கே அப்படியே கட் பண்ண ஆங்கை காமிப்பாங்க. ஆங் முடிஞ்ச அளவுக்கு அங்கே நெருப்பில் அழைச்சிட்டு இருப்பான். அப்போ ஆங்கோட காலை அங்கே பாறையில் பிடிச்சிக்கும். பார்த்தா எத்தனை நாட்கள் தான் எங்களுக்கே தெரியாமல் உள்ள வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஆங்கு பிடிச்சிட்டாங்க. இதோட இந்த எபிசோட் தெரிய முடியுது. ஸோ இதுக்கப்புறம் ஆங்கு என்ன பண்ண போகிறான், எத்தனைஷன்காரங்க ஆங்கை பிடிச்சி கொண்டு போய் என்ன பண்ண போகிறாங்க, இதெல்லாம் போக தெரியும். இன்கேஸ் நீங்கள் அனிமேஷன் சீரிஸில் பார்த்துருந்தீங்கன்னா அடுத்து யார் வர போகிறாங்க நல்லா ஒன்று தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கேரக்டரை பார்க்கறதுக்காகவே அடுத்த எபிசோட வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான சீரிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிச்சை தப்புன்னு வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.